இந்த மீட்ல 4 விதமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு அகோரோஷோன்றதான ஒரு வார்த்தை. இது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறது. அதாவது சந்தையில இருக்கும், அதற்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, இவங்க கையில இருக்கிற ஒரு பணத்தையோ ஒரு பொருளையோ கொடுத்து அதை விற்பனை பொருளா இவங்க வாங்குறது. அதற்கு பேர் தான் மீட்புன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா, நமக்காக என்ன பண்றாரு, அவர் ரத்தத்தை சிந்தி அவர் விலைக்கிரயம் கொடுத்து நம்மள என்ன பண்றாரு, அங்கிருந்து நம்ம மீட்டு கொண்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? மீட்டு கொண்டார். இது ஒண்ணு. அப்புறம் எக்ஸரோஷோ என்ற கிரேக்க பதம். இது எங்கன்னா, நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னல, நீங்க தேவனுக்கு விரோதமா அக்கிரமக்காரர்களா பரிசுத்தம் இல்லாதவர்களா தேவனிலிருந்து பிரிக்கப்பட்டதான ஒரு சூழல்ல இருக்கீங்க. புரியுதுங்களா? ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கீங்க. அப்பேற்பட்ட அந்த மாதிரியான சூழல் இருந்து மொத்தமா உங்களை விடுவித்து அப்படியே வெளியே கொண்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாரா நம்ம. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பழைய வாழ்க்கைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு. நான் எப்படி இருந்தேன், நான் என்ன சூழ்நிலையில் இருந்தேன், என்னுடைய குணாதிசயம் எப்படி இருந்துச்சு, நான் சொல்றது புரிஞ்சுங்களா? நான் எப்படி பேசினேன், நான் எப்படி நடந்துக்கினேன், என் சொந்தக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கினேன், சுற்றி இருக்கிறவங்க நடந்துக்கினேன், வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்துக்கினேன், இன்னைக்கு நான் எப்படி நடக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்ததுக்கு பிறகு உங்களுடைய மொத்தத்தையுமே டோட்டலா ஆண்டவர் மாத்திருப்பாரு. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா மாறிடும். ஸோ ஆனா இது உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஆனா மீட்புல என்ன பண்றாரா, நீ வர முடியாத ஒரு இடத்துல இருக்கல. இப்போ லாசருடைய மடியில, ஆபிரகாமுடைய மடியில லாசர் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், மரித்தவன் அந்த பக்கத்துல இருக்கிறான், இவர் இந்த பக்கத்துல இருக்காரு, நடுவுல ஒரு பெரிய பிளவு இருக்கு. நான் அங்க வர முடியாது, நீ இங்க வர முடியாதுன்னு. அந்த மாதிரி வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து தேவன் என்ன பண்றாரா, அந்த சூழ்நிலையும் மாத்தி உன்னுடைய மீட்பின் மூலமா உன்னை இந்த பக்கம் பண்றாரு. அது வரவங்க எல்லாராலையும் செய்ய முடியாது, வந்த மேசியாவில மட்டும்தான் அது செய்ய முடியும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்களா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாகி, அந்த மீட்பை தேவன் கொடுப்பதற்கான முக்கிய காரணமா நமக்குள்ள இருக்கிற பாவத்தை நீக்கி அந்த மீட்பை தேவன் உண்டு பண்றாரு. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோம், பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நாம் நிறைந்தவர்களா இருப்பதனால தேவன் என்ன பண்றாரா, அந்த அதிகாரத்தை விட்டு நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல, நீங்க என்ன ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவா நீங்க இருக்கீங்க, தேவன் என்ன பண்றாரா, இந்த மீட்பின் திட்டத்தின் மூலமாக அன்பினுடைய குமாரனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு தேவன் உங்களை ஏற்படுத்துறார். அப்படியே அந்த சூழ்நிலையை மாத்தி உங்களுக்கு ஆக்கின தீர்ப்புல இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை அப்படியே ஷிஃப்ட் பண்றாரு. அவருடைய பிளான் பாருங்க ஆண்டவருக்கு. சோ இதுக்கான அதிகாரத்தை தேவன் தான் நமக்கு செய்யறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மீட்பின் திட்டத்துல தேவன் செய்யறாரு. அதுக்கு அத்தாரிட்டி நான் சொன்னல, அதுக்கான அதிகாரம் இருக்கணும்னு. அதுதான் நம்ம ஒரு கொலேசியர் 15-20 நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி, அவர் தேவனுடைய முதற் பேரானவர், அவர் எல்லாருக்காகவும் அவர் படைக்கப்பட்டவர், தேவனுடைய தச்சு ரூபம், பூமியில் உள்ள சகல அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கான அத்தாரிட்டி அவர்கள தான் இருக்கு. நீங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பூமியை விட்டு சொல்றல, பூமியில் உள்ள சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய் நீங்க எல்லாரையும் என்ன பண்ணுங்க, அறிவிங்கன்னு அப்படின்னு தெரியும். அப்போ ஆண்டவர் இருக்கும்போது, அவர் புறப்படும் போது அவர் சொல்லிட்டார், பூமியிலுடைய சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அத்தாரிட்டி நான் தான். ஆனா அந்த மீட்பின் ராஜ்யத்துல ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது எதன் மூலமா கொடுக்கிறாரு, அவர் கிருபையினால நம்மளை தெரிந்து கொள்றாரு. நீ அதை விலை கொடுத்து வாங்கல, நல்லா தெரிஞ்சுங்க, அவரு தான் விலை கொடுத்து வாங்குற நம்மள. ஓகேவா? அது எப்படி கொடுக்குறாரு, இலவசமா தான் கொடுக்குறாரு. இலவசமா அவருடைய கிருபையினால நாம் மீட்கப்பட்டிருக்கோம். அதனால நீங்க நீதிமான்களா மாட்கப்பட்டிருக்கீங்க. அந்த நிச்சயம், அந்த ஒவ்வொன்றுமே நமக்கு எப்பயுமே கடைசி நம்மளுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கணும். நம்முடைய கிரியை இல்லை, ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டது இலவசமா, தேவன் எனக்கு இதை அவருடைய ரத்தத்தை சிந்தி
சம்பாதித்து என்னை அவர் மீட்டிருக்காரு. நான் அதுக்கு முன்னாடி எந்த சூழல்ல இருந்தேன், எந்த அட்மாஸ்பியருக்குள்ள ஆண்டவர் வச்சாரு, மொத்தமா ஆண்டவர் மாற்றி தேவனுடைய சகோதரனா தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு போவதற்கு இந்த மீட்பை தேவன் எனக்கு உண்டு பண்ணாருன்ற நிச்சயமும் நம்பிக்கையும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கணும். நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் எடுங்கள. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். முற்காலத்துல செஞ்ச நம்முடைய பாவத்தையும் அவர் பொறுத்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் நீதி உள்ளவர்னு காண்பிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய கிருபாதார பலியினால இலவசமா என்ன பண்ணாரோ அந்த ரட்சிப்பை தேவன் உண்டு பண்ணி விசுவாசத்தினால நமக்கு அதை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்றத ரோமர்ல ரொம்ப அழகா வெளிப்படுத்தினார். இது எல்லாமே நான் சொன்னது போல இது இலவசத்தினாலையும் தேவனுடைய நீதியினாலும். எப்படி ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க, ஆபிரகாமோட போட்ட அந்த உடன்படிக்கை இருக்கு பாருங்க, அந்த உடன்படிக்கையினுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் எல்லா காரியத்தையுமே செஞ்சார். அவங்க மீறிட்டாங்க, ஆபிரகாம் மீறிட்டான், பின்னாடி வந்து சந்ததி மீறிச்சு, ஏற்படுத்தின இஸ்ரவேல் ஜனங்கள் மீறிச்சு, அதுக்காக ஏற்படுத்தின ராஜாக்கள் மீறினாங்க, தீர்க்கதரிசிகள் மீறினாங்க, எல்லாரும் மீறினாங்க. ஆனா தேவன் தன்னுடைய நீதியை விட்டு ஒரு நாளும் வழி விலகல. அதற்கான ஒரு டைம் அவர் வச்சிருந்தாரு. அந்த டைம் லைன் வரும்போது என்ன பண்ணாரா, அவர் நீதியை காண்பிக்கிற வரைக்கும், அது வரைக்கும் அந்த பாவத்தை எல்லாத்தையும் அவர் பொறுக்க முடியாத ஒரு ஆண்டவரு, பாவத்தை கண்மூடி கொண்ட விலகிற ஒரு ஆண்டவரு. ஆனா உடன்படிக்கை நிமித்தமா தேவன் என்ன செஞ்சாருன்னா, நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் ஆண்டவர் பொறுத்துட்டாரு. ஒரு டைம் வந்தது, அவர் நீதியை காண்பது தன்னுடைய குமாரன் அனுப்புனாரு. உனக்காக இலவசமா என்ன பண்ணாரா, தன்னுடைய மகனை மரணத்தை தழுவி இலவசமா அந்த ரட்சிப்பை உனக்கு பெற்றுக்கொண்டார். எதனால? அவருடைய மீட்பின் மூலமா தான் தேவன் அதை செஞ்சாரு அப்படின்றத பவுல் வரும்போது அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. 3வது பாருங்க, லூட்டுருன்றதான ஒரு கிரேக்க வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. இந்த மீட்புக்கான வார்த்தையில கிரேக்க வார்த்தை லூட்டுரு, லூ காலேஜ் போட்டு இட்டு டூ ரூ, லூட்டுரு. இந்த வார்த்தை என்னன்னா அடிமைத்தனம், சிறையிருப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருந்த உங்களை, அடிமையா இருந்த உங்களை அந்த அடிமைத்தனத்துல இருந்து கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் மூலமாக உங்களை மாற்றி அவர் கொண்டாந்தார். அது வரைக்கும் நீங்க என்னவா இருந்தீங்க? அடிமையா இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இவங்களுடைய டைம்லயே கூட நீங்க பாருங்களேன், ஜூவிஷுடைய டைம்லயே கூட பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்க இருந்த டைம்ல புறஜாதிகளுக்கு அங்க எந்த ஹோப்புமே கிடையாது. அவங்க வெறும் அடிமைகள் தான். தேவாலயத்துக்குள்ள அவங்க போக முடியாது. அவங்கள தவிர அந்த 12 கோத்திரத்தை தவிர டெம்பிளுக்குள்ள யாருமே உள்ள அளவுடு கிடையாது. சாலமோன் கட்டினாரு, எல்லாரும் பண்ணாங்கல்ல, அவங்களே வந்தாலும் டெம்பிளுக்குள்ள வரலாம். அப்படியே மீறி வந்தாலும் அவங்க ஜூவிஷ்ன்றதுனால டெம்பிளுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே தான், அங்க வெளியில இருக்கு பாருங்க, அங்கதான் நிக்கணுமே தவிர நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு அளவுடே கிடையாது. அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் எங்கேயுமே போட முடியாது, நீங்க இங்கேயே நிக்க வேண்டியதுதான். ஆனா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமா இது எல்லாத்தையுமே ஆண்டவர் உடைச்சாங்க. நிறைய விளக்குனார், எல்லாரும் உள்ள வாங்கினார், எல்லாரும் உள்ள வாங்கினார். இனிமே உங்களுக்கு எனக்கும் என்ன இல்ல, பிரிவினை கிடையாது. தடையா இருந்த பிரிவினை சுவரை உடைச்சி அவருடைய மரணத்தின் மேல என்ன பண்ணாராம், தேவாலய திருசீலை கிழிச்சு என்ன பண்ணாராம், பரிசு ஸ்தலத்துல எல்லாரும் உள்ள போகும்படிக்கு உள்ள கொண்டு வந்தார். ஆண்டவர் அந்த அடிமைஸ்தலத்தை ஆண்டவர் உடைச்சார். புறஜாதியாளுக்கும் யூதர்களுக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். ஆண் என்றோ பெண் என்றோ இல்ல, யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ இல்ல, எல்லாருமே ஒண்ணுன்றத ஆண்டவரே அதை என்ன பண்ணாராம், அவருடைய மீட்பின் மூலமாக அவருடைய திட்டத்தை தேவன் உண்டு பண்ணாரு. இந்த வார்த்தைக்கு என்னன்னா, விலைங்குரியன் கொடுத்து வாங்கப்பட்டது இருக்குல்ல, அதை பாதுகாத்ததுக்கான ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் இந்த மீட்பின் திட்டத்துல. ஆனா நல்லா பாத்துங்க, ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த சபை இருக்குல்ல, அந்த சபையை ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அவர் அப்படியே விட்டுதல. ஒண்ணு அவர் என்ன பண்றாரு, அவருடைய மரணத்தின் மூலமாக மீட்பை ஏற்படுத்தினாரு நான் சொன்னேன். 2வது பாக்குறோம், அவனை அந்த சூழலில் இருந்து அப்படியே தூக்கி எடுத்து
அவனை குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துறாருன்னு பார்க்கணும். மூணாவது நான் சொன்னது என்ன அப்படின்னா, உங்களை அடிமைத்தனத்துல இருந்து தேவன் என்ன பண்றாரா, மீட்டு எடுக்கிறாருன்னு பார்க்கணும். 4வது மீட்டு எடுத்தவனை என்ன பண்றாரா, நான் எடுத்ததோட நான் விடல, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி தந்து உன்னை ஆவிக்குரிய முதிர்ச்சியில நடத்துவதற்காக நன்மை தீமை அறியத்தக்கதான வேத வசனங்களை உன்னுடைய மனக்கண்களை திறந்து அதை காண்பித்து தேவனுடைய வழியில அவர் நடத்துறாரு. அதற்கான பாதுகாப்பை நான் தான் ஏற்படுத்துறேன். பாதுகாப்பு, அதற்கான நோக்கம் எல்லாத்தையுமே ஆண்டவர் இந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். சோ மீட்கப்பட்டவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக என்ன பண்றாங்க, நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரா, மீட்கப்பட்டவர்களை அவருடைய மகிமைக்காக அவர் வச்சு நடத்துறாரு. அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் அவங்களை என்ன பண்றாரு, வழி நடத்துறாரு. வழி நடத்துவதற்கான திட்டத்தையும் ஆண்டவர் முன்னாடியே பிளான் பண்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு வேறு ஒரு தேட்டரை நான் அனுப்புவேன். அவர் வந்து என்ன பண்ணுவார், உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. எவ்வளவு அக்யூரேட்டா, எவ்வளவு மைனூட்டா தேவன் எல்லா காரியத்தையும் திட்டம் பண்ணியிருக்காரு பாருங்களேன். நான் மீட்பை குறித்து நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம், நமக்கு ஜென்ரலாவே தெரியும். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து உள்ள போகும்போது தான் ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமா ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளவு நுணுக்கமா பார்த்து இது வந்து அவரு மோசே கிட்ட கொடுத்தாரு பாத்தீங்களா. உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு அவங்க எகிப்துல இருந்து அழைத்துன்னு வந்தாங்க பாருங்க, கொண்டு வந்தாரு பாருங்க. அப்பவே மோசே கிட்ட கொடுக்கும்போது இதை அவர் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டாரு. திட்டம் பண்ணி இந்த மீட்புக்கான பணியை அவர் அப்பவே தொடங்கி அதுக்கான எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சார் ஆண்டவர். நீங்க லேவியாகமம் 25ஆம் அதிகாரம் 25 நீங்க பாருங்க, ஒரு வசனத்தை எடுங்களா. உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணி ஆட்சியிலே சிலதை விற்றால், அவன் ப்ராப்பர்ட்டி அவன் வித்துட்டானா அவன் தன் இனத்தாரில் ஒருவன் வந்து சகோதரன் விற்றதை மீட்க கடவன். எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமா உள்ள வச்சாரு பாருங்க. ரூத்தை கொண்டாந்து உள்ளர வச்சாரு. இங்க அவர் அதை கொடுத்தாரு. ரூத் வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் கிடையாது, வேற எது. ஆனா போவாச வச்சு ஆண்டவர் ரூத்தை உள்ள கொண்டு வந்து ரூத்துடைய 4ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல வச்சு படிச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு இருக்கும். ரூத்து 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய அவனுடைய சொந்தக்காரனை கூப்பிட்டு, சகோதரனை கூப்பிட்டு அவன் கேட்ட பொழுது அவன் அதை மறுத்துட்டு தன்னுடைய காலணிகளை கழட்டி விட்டு இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு போவாஸ் அதற்கான விலையகிரத்தை கொடுத்து அவன் அதை மீட்கிறான். எங்க இருந்துன்னா இந்த இடத்துல இருந்துதான், இந்த மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தின்படிதான் மீட்டு ரூத்தை அவங்க போவாஸ் கல்யாணம் பண்றாரு. அந்த சந்ததியில இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றாரு. மீட்பின் திட்டத்தை அவர் எப்படி போட்டார் பாருங்க, ஸ்கெட்சி. யாருமே நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு அழகா புறஜாதியில உள்ளத கொண்டு வந்து சேர்க்கிறாரு. புரியுதுங்களா? புறஜாதியார உள்ளர கொண்டு வந்து சேர்க்கிறார் மீட்பின் திட்டத்துல. ஓகேவா? ரூத்தியும் உள்ள கொண்டாண்டார், புறஜாதி உள்ள வராங்க. ஏன்னா ரட்சிப்பு நடக்கும் போது புறஜாதியாரும் உள்ளர வர போறான், கிரேக்கனும் உள்ள வர போறான், யூதர்களும் உள்ள வர போறாங்க. அப்போ ஒருத்தர் மட்டுமே மேன்மை பாராட்ட முடியாது. இது எங்களுக்கு மேசியா எங்களுக்குதான் வந்தாரு, அதனால ரட்சிப்பு எங்களுக்கு மட்டும்தான். இப்ப அவங்க இருக்கும்போது என்ன சொன்னாங்க, மேசியா வரும்போது என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தான் ஆய காரணம், இவங்களுக்குலாம் புறஜாதிகளுக்கெல்லாம் இல்ல அப்படின்னாங்க. ஆனா ஆண்டவர் திட்டத்தை கொண்டாடும் போது சொன்னாரு, அதுக்கு முன்னாடி தலைமுறையிலே 4 தலைமுறைக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரூத்தை கொண்டாந்து உள்ளார வச்சாரு. உள்ளார வச்சு அவங்களுடைய சந்ததியில இருந்து மேசியா வரும்படிக்கு ஆண்டவர் செஞ்சார். இப்போ அவங்க சொன்னாங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்கு, தாமார் உள்ள வந்திருக்கிறாங்க, ரூத் உள்ள வந்திருக்கிறாங்க, ராகாப் உள்ள வந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் புறஜாதி. அந்த சந்ததியில இருந்து கொண்டாந்தாரு. ஏன்னா நீ மேன்மை பாராட்டத்துக்கு இடம் இல்லப்பா, விசுவாசத்தினாலதான் நான் ரட்சிப்பை நான் கொண்டாந்துருக்கேன். அந்த ரட்சிப்பின் மூலமா மொத்த பேரையும் நான் உள்ள கூட்டி சேர்க்கிறேன். அதுக்கான அதிகாரமும் அத்தாரிட்டி எந்து, மீட்பு எந்து, இதுல நீ மேன்மை பாராட்டத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு.
சோ என்ன பண்ணாராம், அதனால அதன் மூலமா ரட்சிப்பை தேவன், இந்த மீட்பின் இதை தேவன் கொண்டு வந்தாருன்னு நம்மளால பார்க்க முடியும். சோ நான் கடைசியா ஒரு 4 இது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லி நான் முடிக்கிறேன். என்னன்னா, இப்ப இந்த இதை மீட்பை ஏற்படுத்தின தேவன் ரட்சிப்பை கொண்டு வந்தார்ல, இந்த கொண்டு வந்ததுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய பர்பஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கறது நாம பரிசுத்தமா வாழணும் அப்படின்றதான் ஆண்டவருடைய திட்டம். வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயுதப்படுத்தி கொண்டு அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியில நம்ம என்ன பண்ணோம், உள்ள போனோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதை சொல்றாரு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பரிசுத்தம் இல்லாதவர்களும் அந்நியர்களாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் நாம இருந்தோம். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாக நாம் இப்ப சேர்க்கப்பட்டிருக்கோம். ஆனா நாம என்ன பண்ணோம், இனி பரிசுத்தமாகவும் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் நன்மையுமாக நம்ம என்ன பண்ணோம், ஒப்பு கொடுத்து நாம வாழணும். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து நீங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20-28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் நம்மளை கவனிப்பதற்கும் நம்மளை வழி நடத்துவதற்கும் சபையில கண்காணியா யார வச்சிருக்காரு, பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறாரு. நாம அதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மள வாட்ச் பண்றாரு, நம்மள வழி நடத்துறாரு. சோ எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால நம்ம எது செஞ்சாலும் மறைவா செய்யலாம் அப்படின்றத நாம கவனமா இருக்கணும். முதலாவது நான் சொன்னேன், நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து நாம் என்ன பண்ணுவோம், இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிக்கைக்கு நம்ம என்ன பண்ணோம், பாதுகாத்து நம்மள நடந்துக்கணும், அதனுடைய வழியில நடக்கணும். மூன்றாவது, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில இருந்து நாம் வேறு பிரித்து கொண்டு தேவனுக்கென்று பக்தி வைராக்கியத்துடன் நம்ம கடைசி வரைக்கும் நின்று வாழணும், உறுதியா தரித்து நிக்கணும். அதுதான் ஆண்டவரை ஏற்படுத்துறதுக்கான இந்த மீட்பின் திட்டத்துக்கான நோக்கம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை நாம் சுத்திகரிக்கணும் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த உலகத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை தீமை இன்னதென்று உங்களை நீங்கள் வேறு பிரித்து கொண்டு நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் வைராக்கியமாக வாழ்ந்து தேவனுக்கென்று காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தீத்து 2:14 ஆண்டவர் பேசுறதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி நாம் செய்யும் போது நாம் தேவனுடைய நெருங்கி தேவனுடைய ராஜ்யத்துல நாம் இணைக்கப்பட்டவர்களாக மீட்கப்பட்ட திட்டத்திற்கு நாம் என்னவா கடைசி வரைக்கும் சாட்சி உள்ளவர்களா நின்று நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் காத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல போய் சேருவோன்றது நிச்சயம் நமக்கு இருக்கும்.